அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான் மற்றும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப் ரெசிபி தாங்க. ஆமாங்க, நண்டு சூப் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எனக்கு கிடச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கனால பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பத்து பல்லு பூண்டு இடித்து அதையும் சேர்த்துக்கிறேங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இதை நம்ம சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வந்து போங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சதை இப்போ நம்ம சூப்பில் சேர்த்துப்போங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நண்டோட கொடுக்கும் 1/4 பகுதியும் சேர்த்துக்கிறேங்க. 1/4 பகுதியும் லைட்டாக இடித்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த நண்டு சூப்பு நம்ம 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோங்க. நீங்கள் நண்டு வாங்கி முதலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுக்கும் 1/4 பகுதியும் சேர்த்து சூப்பு வச்சு குடிங்க. ரொம்பவே நல்லதுங்க. கோல்டு காஃபுக்கெலாம் நண்டு சூப் ரொம்பவே நல்லதுங்க. நல்லாவே குணப்படுத்தி கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. தேங்க்யூ.